வணக்கம் நண்பர்களே. அதிதி அக்ரோ ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை நண்பன் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ நீங்கள் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, இந்த வெயில் காலங்களில் மாடுகளில் பால் கம்மியாகிறதுக்கு காரணம் என்னங்க? இந்த வெயில் காலங்களில் பார்த்திங்கன்னாங்க மாடுகளில் பயங்கரமாக பால் கம்மியாயிருங்க. கிட்டத்தட்ட ஒரு மாட்டுக்கு 2லிருந்து 3 லிட்டர் வரைக்கும் ஷார்ட்டேஜுங்க. என்னோடய மாடுகள்லேயே பார்த்திங்கன்னா 10 லிட்டர் கறந்த மாடெல்லாம் 7 லிட்டர் ஆகிடுச்சிங்க. 7 லிட்டர் 8 லிட்டர் கறந்த மாடெல்லாம் 4, 5 ஆகிடுச்சிங்க. அப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போதுங்க, டானிக் கீடிங்க மாத்திரை அப்படின்லாம் கொடுக்கும்போது எதுவுமே எந்த எஃபெக்ட்டுமே பண்ணலிங்க. அப்போ நம்ம வெயிலோட தாக்கத்தை போக்குனா மட்டும்தான் உங்களுக்கு திரும்பி அந்த பாலை கொண்டு வர முடியுங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா மினரல் மிக்ஸ் பவுடர் எல்லாமே கொடுத்து பார்த்தேன், ஆனால் பால் ஏறவே இல்லைங்க. அதுக்கப்புறம் ஒன்றை மட்டும் இந்த ஒரு 3 நாளாக ட்ரை பண்ணுங்க. அதாவதுங்க, காலையில் ஒரு 8 மணிக்கே மாடுகளை கழுவி விட்டுருவேங்க. கழுவுனா ஃபுல்லாக ஊற்ற வேண்டிய இல்லைங்க, ஒரு அரை குடம் தண்ணி ஊற்றினா போதுங்க. ஒரு அரை குடம் தண்ணி அளவுக்கு ஒரு மாட்டுக்கு ஊற்றினா போதுங்க. அந்த மாடு கட்டக்கூடிய அந்த கட்டித்தரையை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நனைச்சி விட்றதுங்க. அந்த மாடு ஊற்றுற தண்ணியே நனைஞ்சிருங்க. ஏன்னா என்னோடய காங்கிரீட் கட்டித்தரைங்கிறதுனால உங்களுக்கு நனைக்கிறதுக்கு ஈஸிங்க. மண் கட்டித்தரையில் கொஞ்சம் அளவாக மாடுகளை மட்டும் கழுவி விடுங்க. இதே மாதிரி காலையில் 8 மணிக்குங்க, மதியம் பார்த்திங்கன்னா ஒரு 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே, சாயந்தரம் 4 மணிக்கு, திரும்பி இரவு 9 மணிக்குங்க. இதே மாதிரி ஒரு மாட்டுக்கு ஒரு அரை குடம் தண்ணி, அப்புறம் பார்த்திங்கன்னா அது கட்டக்கூடிய இடத்த ஈரமாக நனைச்சிட்றதுங்க. இவ்வளோ தானுங்க நான் பண்ண வைத்தியம். திருப்பி என்னோடய பால் எவ்வளவு கம்மியாச்சோ அந்த பால் திரும்பவும் ஏறிடுச்சுங்க. 3 நாளில் ஏறிடுதுங்க. காரணம் பார்த்திங்கன்னா வெயிலோட தாக்கம், அந்த வெயிலோட ஹீட்டுக்கே பார்த்திங்கன்னா மாடுகளை உணர்த்தி அந்த ஈரப்பதம் பூரா மாடுகிட்டேருந்து எடுத்துருதுங்க. வெயிலோட ஹீட் எடுத்துருதுங்க. அதனாலேயே பால் பார்த்திங்கன்னா சடன்னு கம்மியாயிடுச்சுங்க. இப்போ நான் அந்த 3 வேளை 4 வேளை தண்ணி ஊற்றி விட்றதுனால பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு எந்த எஃபெக்டும் இல்லைங்க. மாடுக்கு நல்லா இருக்குது, நல்லா அசை போடுதுங்க. கொஞ்சம் இழப்பு எடுக்கிறதெல்லாம் கம்மியாயிடுது. அதுவும் இல்லாமல் பால் பழைய பால் திரும்பிடுச்சுங்க. நான் டெஸ்ட் பண்ணலாம்காகவே கிட்டத்தட்ட 3, இன்னையோட 4, 5வது நாளுங்க. இது 5 நாள் பார்த்துட்டேன். 5 நாள் பார்த்திங்கன்னா ஒரு நாள் கொஞ்சமாக ஏறிச்சிங்க, அடுத்தடுத்த நாள் அதிகமாகிடுச்சு. இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கறந்துட்டு இருந்ததோ அதே அளவுக்கு பால் கறந்துடுச்சுங்க. அப்போ தான் நம்மளுக்கு லாபகரமாக இருக்குங்க. இல்லைன்னா நாம் போடுற தீவனம், அடர் தீவனம் அதே தீவனம் தான். அதுவாக பார்த்திங்கன்னா அடர் தீவனம், உலர் தீவனம், பசங்க எல்லாம் அதே தான் போடுவோம். ஆனால் பால் மட்டும் இருக்காதுங்க. அப்போ காரணம் என்னங்க? நம்ம வெயிலோட தாக்கம் தான். அப்போ நஷ்டமாக இருக்குது. நம்ம போல் விவசாயிகளுக்கு, மாட்டு பண்ணையில் வச்சுருக்கிறவங்களுக்கு நஷ்டமாகுங்க. இப்போ நான் மாட்டு பண்ணை தான் நம்ம தொழில். மாட்டு பண்ணையை வச்சு தான் நாம் லாபம் எடுக்கணும்னு நினச்சோம்னாங்க, மாடில் எப்படியெல்லாம் பாலை அதிகப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி அதிகப்படுத்தினா மட்டும்தான் மாடுகளில் நம்ம லாபம் எடுக்க முடியுங்க. நீங்கள் பாருங்கள், நான் பொய்யெல்லாம் சொல்லலை. நான் என்ன செய்கிறேனோ என்ன பண்ணையில் அதை மட்டும் தான் நான் போட்டிருக்கிறேன். என்னோடய அனுபவத்தில் என்ன கிடைக்குதோ அதை உங்கள் கூட நான் பகிர்ந்துட்டு இருக்கிறேனுங்க. உங்களுக்கு தெரிந்த தகவல் இருந்தாலும் நீங்கள் எனக்கு தகவல் கொடுக்கலாங்க. கண்டிப்பாக நல்ல விஷயங்களை நாம் பகிர்ந்துக்குவோங்க. விவசாயத்தை பெருக்குவோம். மாட்டு பண்ணையில் நஷ்டம் வர்றதை நாம் சரி செய்வோங்க. தெரிஞ்சதை எல்லோரும் பகிர்ந்துக்கலாங்க. நிறையா நண்பர்கள் எனக்கு கால் பண்ணுறீங்க. நான் நிறையா வீடியோ நிறையா சேனல் பார்த்துருக்கேன். அவங்க நம்பரே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் என்னோடய நம்பரே கொடுக்குறேன். நிறையா பேர் கால் பண்ணுறாங்க, அவங்க சந்தேகத்தை கேட்குறாங்க. எனக்கு என்ன தெரிஞ்சதை நான் உங்கள் கூட நான் பகிர்ந்துட்டுருக்கேங்க. நன்றி நண்பர்களே. வெயிலிலிருந்து பால் கம்மியாக தடுக்கிறதுக்கு ஒரே வழி, மாடுகளை குளுமையாக வச்சுக்கிறது மட்டும்தான் வழிங்க. அதுக்காக நம்ம ஏசியோ ஏர் கூலரோ போட முடியாது. நீங்கள் ஒரு 4 வேளை, காலையில் 8, மதியம் சாயந்தரம் 4 மணி, அதுவோ இரவு 8, 9 மணிக்கு நல்லா தண்ணி ஊற்றி விட்டிங்கனாலே போதும். தண்ணி நிறைய ஊற்ற வேண்டியது இல்லைங்க. ஒரு மாட்டுக்கு ஒரு அரை குடம் அளவுக்கு சும்மா நனைஞ்சா போதுங்க. கீழே ஊற நனைச்சி விட்ருங்க. அதெல்லாம் ஊற்றிங்கன்னா நல்லா எஃபெக்ட் தருதுங்க. விட்ட பால் திரும்பியும் வந்துடுச்சுங்க. நன்றி நண்பர்களே. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க. நீங்கள் தேடிட்டு இருக்கிறோமா, நீங்கள் என்னோடய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க. நீங்கள் பார்த்து பயனடைச்சிக்கலாங்க. நன்றி நண்பர்களே. வாழ்க வளமுடன்.